தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது சாமி 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 சாமி. ஏய், சாப்பிடும்போது என்னடா பாட்டு? அமைதியா சாப்பிடுங்க. என்னக்கா அது? சாம்பார். சாம்பாரா? ஏன் அதுல 1 கிலோ மீனை வாங்கி நீந்து விட்டு ஒரு ஃபிஷ் கிரேவி பண்ணிருக்கலாமேக்கா. ஏய் மம்சு, நீ அது நல்லா கேளியா? ஏதாவது வேணும்னா முன்னாடியே சொல்லுங்கடா, அப்பதானே செஞ்சு தர முடியும். திடீர்னு கேட்டா மீனுக்கு நான் எங்க போறது? அம்மா, அப்பா எங்க சாப்பிட்டு படுத்துட்டாரா? அப்பா இன்னும் வரலையேடா. வரலையா? எங்கம்மா போயிருக்காரு? அவர் எங்க போறாரு? ஏதோ கேட்டா குட்டிச்சவரு ஹாஸ்பிட்டல்ல தான், டைம் ஆகும்னு போன் பண்ணாரு. நம்ம கிளம்பின போய் அவர் ஹாஸ்பிட்டல் இல்லையே, கிளம்பிட்டு தான் வர சொன்னாங்க. எங்க போயிருப்பாரு? என்ன மாப்பிள்ள, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, நீ சாப்பிடு. அதானே பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்துடுறேன். வந்துடுறேம்மா. டேய், எங்க போற? வந்து சொல்றேன். அக்கா, வீடு அவன் வந்துருவான். நீ இந்த ரசத்தை ஊத்து. சாம்பார் நானே ஊத்திக்கிறேன். தெரியுது. இந்த பாரு, சாம்பார் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். என்ன இதெல்லாம்? என்னடா பண்றது? என்னால முடியலடா. நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்டா. அதுக்கு டோன்ட் வரி வினாய், ஐ நோ மை லிமிட்ஸ். நீங்க தானப்பா சொன்னீங்க, ஆல்கோஹால் நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸாஜுரேட் பண்ணி காட்டும். சந்தோஷமா இருந்தா இந்த உலகத்திலே நாம தான் பெரிய ஆள்னு தோணும். வருத்தத்துல இருந்தோம்னா அவ்வளவுதான், நீ வாழ்றதே வேஸ்ட்னு உன்னை வாரி விடுன்னு சொன்னீங்க. அதனால அது வேண்டாம், நம்மள நிதான இலக்க செய்யற எல்லாத்துல இருந்தும் நம்ம தள்ளிதான் இருக்கணும்னு. என்னப்பா இப்போ நீங்களே? பா, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம். வினாய், உனக்கு அப்பா மேல கோவமாடா? எனக்கு எதுக்குப்பா கோவம்? அப்பா உன்னை சரியா பார்க்காம விட்டல்ல, அதுதான் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அப்பா ப்ளீஸ், அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. அப்பா, நீங்க சயின்ஸை நம்புறீங்க, அம்மா சாமியை நம்புறாங்க, நான் கர்மாவை நம்புறேன், அவ்வளவுதானே. இங்க பாருங்கப்பா, எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். அப்பா, நம்ம கையில எதுவுமே இல்லப்பா. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலையெல்லாம் மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிறது என்னால முடியலடா. அது எனக்கு ஒரு மாதிரி ஹெவியா இருக்கு. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியலப்பா, ஆனா நான் சத்தியமா சொல்றேன், இப்ப எனக்கு எந்த கவலையுமே இல்லப்பா. நான் வருத்தமாவும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அதுதான்டா எனக்கு இன்னும் வருத்தமா இருக்குடா.
இப்படி ஒரு பக்குவமான பையனா எனக்குன்னு. உன்னையே அந்த கடவுள் பறிக்க பாக்குறாருன்னு சில நேரத்துல இவன் சரியில்லையோ, சீரியஸ்னஸ் புரியலையோன்னு கூட தோணுது. ஆனா அப்படிலாம் இல்ல. உனக்கு எல்லாம் தெரியும், நீ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிட்ட. அதுதான்டா எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு. அப்பா, எனக்கு எதுவுமே ஆகாதுப்பா, நான் நல்லா இருப்பேன். இங்க பாருங்கப்பா, ஏதோ எனக்குள்ள நான் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துட்டேன். என் உள்ளுணர்வு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்லுது. எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படிலாம் நடக்குதுப்பா. சி, நம்ம வெயிட் பண்ணி ஸ்பெக்டேட்டர்ஸா இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துருவோமே. சிக்குனா சிக்ஸரு, இல்லாட்டி ஸ்ட்ரெச்சரு. ராம்கி, எனக்கு அப்பவே தெரியும் ஏதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் நீங்க வருவீங்க. எப்படி? அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீட்டை பிடிச்சி வச்சிருக்கீங்களா? பாரா, உண்மையை சொல்லுங்க, இந்த மாதிரி எத்தனை லோடு பதுக்கி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இல்லடா. போய் அப்பப்ப ஃபாரின் போயிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நான் வச்சுக்க மாட்டேன். இந்த வாட்டி தான் நானே ட்ரை பண்ணேன். ஆனா ராம்கி, நீ செம்ம கேடி தெரியுமா? நீ எப்பயும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருறா. சரி, நான் மட்டும் தனியா சிரிக்கணும். சேர்ந்து சிரிப்போம்ப்பா. நோ ஃபீலிங்ஸ். நீயுமா? ஏன் மினி சார் கூப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குமா? உன்னை என்ன தாண்டி பண்றது? சரி, அப்புறம் சொல்லு. என்ன சொல்றது? வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? ஏண்டி, உனக்கு பொழுது போலன்னு என்கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்க, அப்படிதானே? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல மித்ரா. வந்ததுல இருந்து உன்கிட்ட பேசவே இல்லையா, அதான் அப்படியே பாசமா பேசலான்னு வந்தேன். சரி சொல்லு. என்னடி சொல்றது? அட, எதனா ஒண்ணு சொல்லு. உனக்கு என்ன கண்டென்ட்டுக்கா பஞ்சம்? வினய் சார், அஸ்வின், சசின்னு எத்தனை பேர் கூட தினமும் டிராவல் பண்ற. ஏய், அஸ்வின்னு சொன்னதும் ஞாபகம் வருது. அவன் இன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா? கேட்டாதான் கிடைக்குது. சரி சொல்லு, என்ன பண்ண அவன்? பாக்க நல்லா பால் டப்பா மாதிரி இருந்துட்டு எந்நேரமும் உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான் அவன். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி எல்லாம் ஏதோ இல்ல தீபா. அஸ்வின் நல்லவர் தான், பாவம். எது அவன் பாவமா? ஆமா தீபா, கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, வீட்ல சம்பாதிக்கிற ஒரே ஆள் அஸ்வின் தான். பொறுப்பான பையன் தாண்டி. ஓ, பொறுப்பான பையனா உன் பின்னாடி சுத்தலாமா? நான் அப்படி சொல்லல தீபா. சரி, நீ விஷயத்துக்கு வா. என்ன சொன்னாவ? என்கிட்ட வந்து எங்கேயாவது வெளியில போலாமான்னு கூப்பிட்டான். எப்ப போறீங்க? எங்க போறீங்க? ஹே, என்ன தீபா? ஹே, பின்ன என்னடி? நானும் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன் அவன் சரியில்லை சரியில்லைன்னு. நீ தான் நம்ப மாட்டேங்கிற. யதார்த்தமா தாண்டி கூப்பிட்டான். நான் எனக்கு வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். வயசு பொண்ணுகிட்ட வந்து வா வெளியே போலான்னு சொல்றது யதார்த்தமா? நீ ஏன் மித்ரா இப்படி இருக்க? சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு நிஜமாவே கவலையா இருக்கு மித்ரா. நீ வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிற, ஆனா அது அப்படி இல்லடி. அவனோட இன்டென்ஷனே சுத்தமா சரியில்லடி. நான் எதுக்கு ஒருத்த மேல தேவையில்லாம பழி சொல்ல போறேன்? நீயே சொல்லு. நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்ல தீபா. என்கிட்ட அவன் நல்ல விதமா தான் நடந்துகிட்டு இருக்கான். நீ தான் இப்படி சொல்ற. எல்லாரும் அப்படிதாண்டி நடந்துப்பாங்க. அவனுங்க நினைச்சது நடக்கலனா அப்புறம் தெரியும். இந்த மாதிரி பசங்களெல்லாம் எப்பவுமே நம்ப கூடாது மித்ரா. நீ எதுக்கும் அவனை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண ப்ளீஸ். சரி, நான் பாத்துக்கிறேன்.
அழைப்பு வந்துருச்சா? போ போ. ஹலோ, சொல்லு பேபி. ஏன் இவ அஸ்வினை எப்பவுமே சந்தேகமாவே பாக்குறான்? ஆனா அவன் நல்ல விதமா தானே நடந்துக்கிறான். ஒருவேளை தீபா சொல்றது உண்மையா இருந்தா, அப்படியே உண்மையா இருந்தாலும் நம்மளால அஸ்வினுக்கு ஆக போறது என்ன? எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு நாம பேசாம தூங்குவோம். அஸ்வின், சொல்லு சசி. டைம் ஆயிடுச்சு. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு. அஸ்வின், நேத்து போன வேலை என்னாச்சு தெரியுமா? அஸ்வின். சொல்லு சசி. அஸ்வின், சொல்லு சசி, என்னாச்சு? எதுவும் ஆகல. டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. நீ உன் வேலையை பாரு. ஐயோ இல்ல சசி, முக்கியமா எதுவும் இல்ல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சொல்லு. நீதான் முக்கியமா எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுமே. என்ன, அந்த ஆள் மைக்கி கூட சேட் பண்ணிட்டு இருப்ப. ஆள் மைக்கியா? ஆமா, பின்ன முதல்ல டாக்டர், அப்புறம் அவரோட பையன் வினய், இப்போ நீ. அப்படி என்ன அவகிட்ட இருக்குன்னு எல்லாரும் அவ பின்னாடி அலையறீங்கன்னு எனக்கு தெரியல. சசி, பார்த்து பேசு, தேவையில்லாம வார்த்தையை விடாத. நீயே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வெறுப்ப வளர்த்துக்காத. நான் ஏன் தேவையில்லாம கற்பனையை வளர்க்கணும்? நீதான் அவ பின்னாடி சுத்துறது ஊருக்கே தெரியுது. என்ன என்ன தெரியுது உனக்கு? வேண்டாம் அஸ்வின், நான் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பாக்குறேன். ஹேய், இத நான் சொல்லணும். ஓ, உனக்கு என்ன விட அவ முக்கியமா போயிட்டால அஸ்வின். பைத்தியம் மாதிரி பேசாத சசி, நீ அவளும் ஒண்ணா? அதேதான் நானும் கேக்குறேன். சசி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நீ ஏன் இப்படி பண்றன்னு சத்தியமா எனக்கு புரியல. நடிக்காத அஸ்வின். உனக்கும் எனக்கும் 8 வருஷம் பழக்கம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ மழுப்பாம நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் சசி இப்படி உயிரை எடுக்கிற? இப்ப என்ன தெரியணும் உனக்கு? நானும் அவளும் ஒன்னா? சொல்ல அஸ்வின். இல்ல சசி, கண்டிப்பா இல்ல. நீ என்னோட ஃப்ரெண்டு. என்னோட நிறைய கஷ்டமான சிச்சுவேஷன்ல நீ என் கூடவே இருந்திருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. சரி, நான் ஃப்ரெண்டு, அப்போ அவ? அது எதுக்கு இப்போ? சொல்லு. ஆமா சசி, நான் மித்ராவை லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். போதுமா? ஆனா ஏன் என்கிட்ட இத சொல்லல அஸ்வின்? என்ன சொல்றது? அந்த பொண்ணு மனசுல நான் இருக்கேன்னு தெரியாம நான் லவ் பண்றேன்னு எல்லார்கிட்டையும் தண்டோரா போட சொல்றியா? சரி, என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். ஏய் சசி, இரு, நீ பாட்டுக்கு போற. என்ன செய்ய சொல்ற? எனக்கு நேரமாச்சு. சரி, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத என்ன? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. சாரி சசி, நான் அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது. அது சரிதான். பின்ன லவ் பண்ற பொண்ணை பத்தி தப்பா சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது? தேங்க்ஸ் சசி. நீயே வச்சுக்கோ. அங்க சு- அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் மடியிலேயே கை வைக்கிறியா? இருக்குடி உனக்கு.
ஹாய் தீபா. ஹாய் சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் உங்க டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கும்போது கூட கோட்டை கழட்ட மாட்டாரே. என்ன ரொம்ப பிஸியா இருக்காரா? இல்ல சார், ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. சரி. என்னங்க சார்? ஓகே. தேங்க் யூ. ஹே லாயர். ஹேய். ஹே தர்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ? நான் நல்லா இருக்கேன். உட்கார். லாங் டைம். என்ன சர்ப்ரைஸா இருக்கு? சினிமால காமிக்கிற சாமி மாதிரி திடீர்னு அப்பியர் ஆகி நிக்கிற. எப்ப யூஎஸ்ல இருந்து வந்த? இதோ இப்பதான் சென்னை ஏர்போர்ட்ல லேண்ட் ஆன உடனே நேரா உன்னை பார்க்க தான் வரேன். உன்னை பார்த்து எப்படி 2 மாசத்துக்கு மேல இருக்கும்ல? சரி, நீ எப்படி இருக்க? இருக்கேன்டா. நீ உன் மகனை பார்க்க போன இந்த 2 மாசத்துல நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுடா தர்மா. நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அதான் சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்குனதும் உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்தேன். வினய் இப்ப எப்படி இருக்கா? சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்ல. வெளிப்பார்வைக்கு எல்லார மாதிரியும் வினயும் இருக்கான்னு சொல்ற மாதிரி அவனோட நட, உட, பேச்சு, சிரிப்பு எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள கேன்சர் அவனை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. என்னால இதை நம்பவே முடியலடா ராம்கி. வினய் அமெரிக்கால இருந்திருந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு பேட் ஹாபிட்ஸும் இல்ல. அப்படி இருந்தும் இப்படி ஒரு நோய் என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஒரு மனுஷனுக்கு உடம்புல 2 கேட்ஸ் வழியா தான் நோய் வருது. ஒன்னு அவன் ஃபாலோ பண்ற லைஃப் ஸ்டைல், இன்னொன்னு முன்னோர்கள் அவனுக்கு பிரசன்ட் பண்ண மரபணு. வினைக்கு 2வது கேட்ட கடவுள் திறந்துட்டான். இந்த ஹாஸ்பிடல்ல எத்தனையோ பேஷண்ட்ஸோட வலிகளை நான் பார்க்கிறேன். அதனால எனக்கு இந்த நோய் பெரிய ஷாக்கிங் கிடையாதுதான். பட் வினைக்கு இந்த கேன்சர் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா, இல்ல பிஃபோரா வந்திருந்தா கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அவனுக்குன்னு சில கனவுகள் இருந்திருக்கலாம், சில பிளான்ஸ் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு புது லைஃப்ல என்ட்ரி ஆகிறப்போ இப்படி ஒரு அடிய என்னால தாங்கிக்கவே முடியலடா. வாழ்க்கையோட புதிரே இதுதான். நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி கோடு கிழிச்ச மாதிரி அதை நோக்கி ஓடுறோம். ஆனா கோடு கிழிச்சதே காலங்கிற வரிக்குதிரை மேலதான்னு அது கண்ணு முழிச்சு எந்திரிக்கும் போதுதான் தெரியுது. அது எந்த நேரத்துல எந்த திசையில போகும்னு யாருக்கு தெரியும்? இப்ப வேணா அது எதிர் திசையில ஓடுதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அது எப்ப வேணாலும் நாம எதிர்பார்க்கிற திசைக்கு திரும்பவும் செய்யும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம வினைக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. நடக்க வேண்டிய நல்லது அவனுக்கு தானா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப என்னுடைய எண்ணம் எல்லாம் வினய் எவ்வளவு நாள் இருப்பானோ அவன் அவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும்டா. அவ்வளவுதான். பாவம் வாசுகி வினய்க்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதோட அவனுக்கு கல்யாணம் நடந்தா அவன் பொழைச்சுப்பான்னு நம்புறான். ஆனா அத கூட என்னால செஞ்சு வைக்க முடியலடா. ஏ, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? டேய், வினய்க்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எந்த அப்பா அம்மாடா பொண்ணு கொடுப்பாங்க? டேய், அதுக்காக முயற்சி பண்ணாமே இருப்பியா? நான் முயற்சி பண்றேன் தர்மா, ஆனா எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது. சரி, என்னென்ன முயற்சி பண்ண? என்ன மாதிரியான பொண்ணெல்லாம் பார்த்த? என்ன, எங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டேன், மத்த தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவழைச்சு பேசினேன். அது என்னமோ தெரியல, எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இது ஒத்து வராது அப்படின்னு கைய விரிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்திருக்கேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா நீ போன ரூட் சரியான பாதை இல்ல. வினய் விஷயத்துல இந்த பேட்டர்ன் செட் ஆகாது.
இட் should be a contract marriage. இது ஒப்பந்த திருமணமா இருந்தா தான் சரியா வரும்.